நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு என்று சொல்லலாம். பாடசாலை என்பது பாடசாலையின் மிகப்பெரிய சொத்து அந்த பிள்ளைகள் மாணவர்கள் தான். ஆசிரியத்துவம் என்பது இல்லாமல் போய்விட்டது. சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்று சொல்லிட்டு ஒரு கன்செப்ட் இருக்கும். நாங்கள் இந்த பரிமாணத்தை மாற்ற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்படுகிறது. எங்களை கண்டித்தும் தண்டித்தும் வளர்க்கும் போது தடவி கொடுத்தும் பாராட்டியும் வளர்த்தவர்கள். இப்பொழுது அப்படி ஒரு விடயமே இல்லை. ஒரு ஆசிரியர்கள் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தின் முழு விவரங்களே வரைந்து வைத்திருப்பார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு என்று சொல்லலாம். ஆசிரியர்கள் பாடசாலை சமூகம் என்பது வெறுமனே பாடங்களை படிப்பித்து விட்டு பரீட்சைகளை தயார்படுத்துகின்ற ஆட்களாக இருக்கவில்லை. அவர்கள் ஆசிரியர்கள் எங்களை மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தின் முழு விவரங்களே வரைந்து வைத்திருப்பார்கள். குடும்பத்தின் இல்லாமை, இயலாமை, பலவீனம் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அவர்களை எங்களை கண்டித்தும் தண்டித்தும் வளர்க்கும் போது தடவி கொடுத்தும் பாராட்டியும் வளர்த்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் பாடசாலைக்குள்ளேயே எங்களோடு வாழ்ந்தவர்கள். இப்பொழுது அப்படி ஒரு விடயமே இல்லை. ஒரு கந்தூருக்கு வந்து போகின்ற மாவில் ஆசிரியர்கள் தங்களுடைய பாட நெறியை மட்டும் போதித்து விட்டு போனால் காணும் என்பது போல ஒரு உருவகம் ஒன்று வந்துள்ளது. இன்று ஒரு ஆசிரியத்துவம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அது ஒரு எழுது விளைஞர்கள் ஆட்கள் செய்வது போன்ற ஒரு தொழிலாக மாறிவிட்டது. நாங்கள் இந்த பரிமாணத்தை மாற்ற வேண்டும். பாடசாலையில் அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த அளவிற்கு பாட நேரங்களுக்கு புறம்பாக மாணவர்களோடு மிக அந்நியோன்யமாக நடக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி எவ்வாறு தெரிந்து வைத்துக் கொள்கின்றார்கள் என்பது முக்கியமானது. இதற்காகத்தான் ஒவ்வொரு வகுப்பறையிலும் இவ்வளவு மாணவர்கள் இருக்க வேண்டும் என்ற வரையறை இருக்கும். ஏனென்றால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஊடாட்டம் முக்கியம். அதே போன்ற ஒரு பாடசாலை என்பது ஓரளவுக்கு கையடக்கமான அளவு மாணவர்களைத்தான் வைத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் இந்த பாடசாலை நிர்வாகமும் அதோடு சார்ந்தவர்களும் பேராசைப்பட்டு தங்களுடைய பாடசாலையை பெரிய பாடசாலை என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டு தங்கள் பாடசாலையாக மாற்றும் போது என்ன நடக்குன்னு சொன்னால் அங்கு அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு பிள்ளையோடும் அந்த ஆசிரியரும் அதிபரும் பாடசாலை சமூகம் உறவாட முடியாத, ஊடாட்டம் செய்ய முடியாத, அந்த பிள்ளையின் நலன்களையும் முன்னுரிமைகளையும் பலங்களையும் பலவீனங்களையும் சரியாக கவனித்து ஆலோசனை வழிகாட்டல் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் வருகின்றது. எனவே என்ன நடக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த பெரிய பாடசாலைகளில் சேர்க்கின்றது என்கின்ற மரபிலிருந்து முதலாவது வெளியில் வர வேண்டும். அரசாங்கம் முன்பே அறிவித்திருக்கின்றது அண்மையில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்று. நாங்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலைகளே ஒரு இப்படியான ஒரு மாணவர்களுக்கான சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்று சொல்லிட்டு ஒரு கன்செப்ட் இருக்கும். அதாவது பிள்ளைக்கு சிநேகபூர்வமான பாடசாலை என்று. நாங்கள் வெறும் கட்டிடத்தையும் நிலத்தையும் சோடித்து வைக்கிறது தான் இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்று யோசிக்கிறோமே தவிர ஆசிரியர்களும் அதிபர்களும் இந்த அளவிற்கு பாடசாலை சமூகம் அந்த பிள்ளைகளோடுமே நட்பார்ந்ததாக இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பேசுவதே இல்லை. இதே போன்றுதான் இந்த பாடசாலை இந்த படிக்கின்ற பிள்ளைகளுடைய மிக நெருக்கமான நிறுவனங்களாக மாறியுள்ளது கல்வி போதனா நிலையங்கள், டியூட்டர்கள் என்ன செய்கின்றது? அவர்கள் இப்பொழுது என்ன அந்த கைத்தொழில் மயமாக்கத்தால் பாரிய கைத்தொழில் புரட்சி மாதிரி 1000, 500 சொல்லி வகுப்பு பிள்ளைகளை வைத்து பாடம் படிப்பிப்பதாக பாசாங்கு செய்கின்றார்கள். நான் நேரடியாகவே சொல்வேன். அங்கு பிள்ளைகளுக்கும் ஆசிரியருக்கும் இந்த ஊடாட்டமே இல்லை. ஆசிரியருக்கு திரண்ட படிக்கும் பிள்ளைகள் யார் என்றே தெரியாது. அந்த பிள்ளையுடைய நன்மை தீமை பலவீனம் எதுவுமே தெரியாது. அவர் தன்னுடைய பாட போதனா காலாட்டவனையும் நெருக்கமாக போட்டிருப்பார். ஒரு வகுப்பு முடிந்தால் அடுத்த வகுப்பு முடிந்தால் அடுத்த போதனா நிலையம் என்று. எனவே அவர் ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கொண்டிருப்பார். இங்கே பெற்றோர்கள் சிவா பிள்ளையை கொண்டு வகுப்பில் இருத்துவது வகுப்பு முடிஞ்சோன்னு பிடிச்சி கொண்டு போகிறது மாதிரி தான் இருப்பார்கள். இதே கல்வி சாலைகளால் இந்த பள்ளிக்கூடம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு வளங்கள் செய்யலாம், வாய்ப்பு செய்யலாம் என்றெல்லாம் இல்லை. பாடசாலை தான் பாடசாலை தான். பாடசாலை என்பது
எங்களை வளர்க்கின்ற, எங்களை செதுக்கின்ற, எங்கள் பிள்ளைகளை மெருகூட்டி வளமூட்டி பலமூட்டி தலைமைத்துவத்தை கொண்டு ஆற்றல் கொண்டவராக வருகின்ற ஒரு ஆலயம். அது சிற்பசாலை. அந்த பிள்ளை ஒவ்வொன்றையும் செதுக்குகின்ற இடம். பாடசாலையின் பெருமானத்தை என்றுமே நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இப்பொழுது பாடசாலைகள் பள்ளிக்கூடம் முடிந்த அடுத்த மணி நேரமே பூட்டப்படுகின்றது. நாங்கள் படித்த காலங்களில் பாடசாலை முடிந்த பிறகும் நாங்கள் பின்னேறம் 6-7 மணி வரையும் பாடசாலையை நிற்போம், விளையாடுவோம், சனி ஞாயிறு போவோம். யாரோ ஒரு ஆசிரியர் தனக்கு வீட்டில் வேலையில் எல்லாம் அவர் வந்து அங்கே இருந்து எங்களோட கதைப்பார், பேசுவார். இந்த நேரமும் பாடசாலை இயங்கி கொண்டிருப்பதுதான் தோற்றப்பாடு இருக்கும். அங்கு பாடசாலையை பிள்ளைகள் உரிமையோடு போவார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. பாடசாலைகள் எல்லாம் பூட்டப்படும். ஏனென்றால் தளபாடம் உடைஞ்சு போயிடும் அல்லது சொத்துக்கள் காணாமல் போயிடும். பாடசாலையின் மிகப்பெரிய சொத்து அந்த பிள்ளைகள் தான், மாணவர்கள் தான், மாணவ செல்வங்கள் தான். நாங்கள் மாறி விளங்கி விட்டோம். நாங்கள் நினைக்கிறோம் பாடசாலையின் கதரையும் மேசையும் ஸ்மார்ட் போர்டும் அங்குள்ள ஏனைய விஷயங்கள் தான் பாடசாலையின் பெருமதியானவை. அவற்றை பாதுகாப்பதற்காக இழுத்து மூடிவிட்டு போனால் சரி நினைக்கின்றோம். எனவே எங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் மாற வேண்டிய காலம் பெறுகின்றது. நாங்கள் எல்லோரும் மனிதர்களோடு மனிதர்களாக பேச வேண்டிய தருணம் பெறுகின்றது. இந்த தருணத்தை நாங்கள் விட்டுட்டு போய் சமூகத்துக்கு துரோகம் செய்து ஒரு தோற்கடிக்கப்பட்ட என்று மற்றவன் கூறுகின்ற அந்த இலக்கணத்துக்குள் எங்களுடைய சமூகத்தை சிக்க வைக்கக்கூடாது. நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல, தோற்று போனவர்களும் அல்ல. தவிர்க்க முடியாமல் கால் இடர்பட்டிருக்கிறவர்கள். அந்த கால் இடறி விழுந்தவர்களாக யோசித்துக் கொண்டால் மீண்டும் எழும்பி வேகமாக ஓட முடியும் எங்களால். ஆனால் அதற்கான அந்த கரகோஷத்தையும் அந்த ஆலோசனையையும் வழிகாட்டுதலையும் அந்த உந்துகின்ற அந்த உந்து சக்தியையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அதான் இன்று எங்களுக்கு ஒரு முதன்மையான தேவையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.